வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அம்ருத் பாரத் நிலையங்களாக மறுமேம்பாடு செய்யப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரிலிருந்து திறந்து வைக்கிறார். ரயில்வே, சாலை, மின்சாரம், குடிநீர் மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 26,000 கோடி ரூபாய் ஆகும். நாளை பிரதமர் திறந்து வைக்கும் அம்ருத் பாரத் நிலையங்களில் புதுச்சேரியின் மாஹே ரயில் நிலையம் ஒன்றாகும். இத்திட்டத்தின் கீழ் மாஹே ரயில் நிலையத்தில் நவீன காத்திருப்பு கூடம், தரமுயர்த்திய கழிவறைகள், மேம்பட்ட நடைமுறை கூரை உட்பட பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இன்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு உள்ளிட்டோர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராஜீவ்காந்தி நினைவு நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாகவும் கடைபிடிக்கப்படுவதையொட்டி தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. புதுச்சேரியில் கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான போக்குவரத்து துறையின் சிறப்பு முகாம் வரும் 31 ஜூன் 1 ஆகிய தேதிகளில் மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் முனையத்தில் நடைபெறவுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றிய இந்தியாவின் தூதரக புறவீச்சு முயற்சிகளின் கீழ் அரசால் அமைக்கப்பட்டுள்ள 7 அனைத்துக் கட்சி குழுக்களில் முதலாவதாக ஜேடியு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய்குமார் ஜா தலைமையிலான குழுவினர் 5 நாடுகளுக்கான பயணத்தின் முதல் கட்டமாக இன்று இந்தோனேஷியாவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளனர். சிவசேனா எம்பி திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினரும் UAE, லைபீரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்கின்றனர். IPL கிரிக்கெட்டில் இன்று 7:30 மணிக்கு மும்பையில் நடைபெறும் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் மோத உள்ளன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.